அதாவது உங்க கையிலயோ காலிலேயோ விலங்கு இருந்தா அவுத்து விட்டுறலாம். மூளையில் போட்ட விலங்க வந்து அவங்க தான் சிந்திச்சு அவுக்கணும். இப்போ மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மந்திரவாதிட்ட போவாங்க, மந்திரவாதிக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போறாரு. தெளிவா இருக்காங்க, அதுல ஒண்ணும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் ஜுரம் வந்துன்னா சின்ன பிள்ளைல மந்திரவாதிட்ட தான் எங்க அம்மா எல்லாம் கூட்டு போனாங்க. ஆனா அதே மாரடைப்பு வந்தா கூட்டு போவாங்களா? போக மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க. அப்ப சிறு வியாதிக்கு மந்திரவாதி, பெருவியாதிக்கு மருத்துவம். தெளிவாதான் இருக்காங்க. இந்த சிந்தனை மக்களுக்கு வரணும். இப்ப இருந்ததுன்னு சொன்னா நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சரித்திரம் படிச்சிருக்கோம், வரலாறுல படிச்சிருக்கோம். மனிதன் பழைய கற்கால மனிதன், புதிய கற்கால மனிதன் அப்படியே கல் எடுத்து விலங்கு அடிச்சான். அப்புறம் கல்லை வந்து கூர்மைப்படுத்தி அடிச்சான். அப்பெல்லாம் எந்த மந்திரவாதியும் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது. இந்த மனிதனுக்கு சொத்து வந்து பணம் வந்தது பாருங்க. பண்ட மாற்று இருக்கிற வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. என்கிட்ட கோழி இருக்கும், கோழியை கொடுத்து நான் 3 கிலோ நெல்லை வாங்கிக்குவேன். அப்ப கூட நமக்கு இந்த ஆசையோ எதுவும் இல்லை. இந்த பணம்னு ஒண்ணு வந்து இந்த பணத்தை சேர்க்கும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கும். இப்ப அங்க எதிர்கட்சியில உட்காந்துருக்கவங்களுக்கும் நமக்குள்ள பிரச்சனை அத்தனையுமே இருக்கும். வியாதியா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், சொந்தக்காரங்க பிரச்சனை அவங்களுக்கும் இருக்கும். கோர்ட்டுக்கு தான் போவாங்களே தவிர இன்னொரு மந்திரவாதிட்ட போக மாட்டாங்க. நமக்கு பிரச்சனை ஜோசியர்கிட்ட போறோம், ஜோசியருக்கு பிரச்சனை இன்னொரு ஜோசியர்கிட்ட போக மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜோசியம் பொய்யுங்கிறது ஜோசியருக்கு நல்லாவே தெரியும். மந்திரவாதிக்கு மந்திரம் பலிக்காதீங்கிறது மந்திரவாதி எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு மந்திரவாதி போய் இன்னொரு மந்திரவாதிட்ட, ஐயா உங்களுக்கு என்கிட்ட ஸ்கில் இல்ல, எனக்கு என் சொந்தக்காரன் வந்து சூனியம் வச்சு விட்டான், அவன் என்னோட பவர் ஜாஸ்தி, அதை எடுங்கன்னு சொன்னதா சரித்திரம் கிடையாது.